வாழ்க வளமுடன். இன்றைக்கி தக்காளி சாஸ் ஒரு கிரேவி செய்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். புது மாடலு. ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்த முடிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நன்றாக வதக்கணும். 3 தக்காளி, பழுத்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது நன்றாக வதந்தாங்க பிறகு தக்காளி சாஸ் ஊற்றி நன்றாக பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இல்லைன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டி ஆயிடும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்போது இந்த சிக்கன் போட்டு அந்த கிரேவி போட்டு உப்பு போட்டு 3 விசில் இறக்க வேண்டியதான். இது இந்த பொடி போடணும். சிக்கன் 65 உங்கள் ஊர்லேயும் கிடைக்கும், அது போடலாம். நாங்கள் மதுரையிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். இது போட வேண்டியதான். போட்டுருவேன், ஒரு பாக்கெட் போட்டுருவேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட.